பெரும்பாலும் கடந்த காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது எங்கோ பின்புலத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தோணுகிறது. ஓகே. என்று சொன்னா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நாளுக்கு இந்த அனுமதி வராமல் இப்போ 2026 தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே தேர்தல் கமிஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படும். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. என்று சொன்னால் இது கிட்டத்தட்ட நீண்ட நாள் நடிக காலமாக நடக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் தெளிவாக ஒரு தடையை கொடுத்திருந்தது. தேர்தல் கமிஷன் இதை விசாரிக்க கூடாது என்பதற்காக. சமீபத்திலே மகாராஷ்டிராவிலும் மற்றும் சில மாநிலங்களிலும் தேர்தல் கமிஷன் எவ்வாறு நடந்து கொண்டது என்பதும், மகாராஷ்டிரா தேர்தலிலே எவ்வாறு நடந்து கொண்டது என்பதும், டெல்லி தேர்தலிலே எப்படி நடைபெற்றது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது கூட ஒரு வார்த்தை அழகா தெளிவாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் 18 வயதுக்கு மகாராஷ்டிராவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் டிஜிட்டல் ரிப்போர்ட் எண்ணிக்கையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக எப்படி வந்தது என்று கேட்டார். அதுபோல மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். 1 மணி நேரம் அந்த பிளாக் பீரியட் 5 மணில இருந்து 6 மணி வரை டோக்கன் பெற்று வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி இத்தனை செய்த வாக்குகள் போட்டது என்பதற்கு இன்றளவுக்கும் தேர்தல் கமிஷன் அந்த பதிலை சொல்லவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருடைய குற்றச்சாட்டு. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள், இன்று பாஜகவோடு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். ராமதாஸ் பாஸ்வான் உட்பட பலரும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தான் சொன்னார்கள். அந்த குற்றச்சாட்டு இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் கமிஷன் பாஜகவினுடைய கமிஷனாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையில இந்த தீர்ப்பு நியாயமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்துமா? இது அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு வழியை ஏற்படுத்தும், இல்லை என்றால் அதிமுக அழிச்சுவிடும் நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கு.